என்னங்க என்னங்க எங்க போனீங்க? என்னங்க இது? ஏறும் போது ஒரே குண்டுல ஏறணும், இறங்கும் போது 2 குண்டு ஆயிடுச்சு. கூண்டா? ஒரே இடி இடிப்பேன். இங்கிலீஷ் தெரியாம உன்னெல்லாம் வெளிநாட்டு கூட்டு வந்த பாரு. கூண்டா இது? என்னங்க இது? இது பேரு லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக்கா? ஆமா. கல்யாணமான உடனே ஒரே லிப்ஸ்டிக்ல ஆம்படியா முண்டாட்டி ஏறுவாங்க. ஆனா இறங்குறப்போ 2 லிப்ஸ்டிக்கா பிரிஞ்சிருவாங்க. அதுக்கு பேரு தான் டைவர்ஸ். 50வது மாடியில பொறி தட்டின மாதிரி இருந்தது பாத்தியா? அங்கதான் டைவர்ஸ். விளையாடுறீங்களா? இந்த பாருங்க, ராத்துல இருந்து நம்மள கூட்டிட்டு வந்த பொண்ணை காணோம், அதை விட்டுட்டு என்னமா விளையாண்டுக்கிட்டீங்களா? யாராவது என்ன ஏதுன்னு விசாரிங்க. யாரு? உன்ன மாதிரி தானே நானும் வந்திருக்கேன். அந்த பராகுண்ட்ல உட்கார்ந்து இருக்கானே, அவனை கேட்பான். வா. குட் மார்னிங் பராகுண்டு ஜென்டில்மேன். குட்டு 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 குட்டு. ஒன் மெசேஜ். In South India, Tamil Nadu, we started 3 persons on the plane. 2 girls, 1 boy. 2 girls quite. This boy full. Irangal of the flight Spain. PP, tabela, box, all dicky. Car started. இருங்க நான் சொல்றேன். என்னடி? காரு புறப்பட்டுச்சுங்களா? உள்ள குப்புன்னு 2 பேரும் எந்திரிச்சான். திக்குன்னுச்சு. குபு குபு குபுன்னு வேர்வே. ஏய், அந்த ஆளுகிட்ட தமிழ்ல பேசுறியே, உனக்கு ஏதாவது தெரியுமா வெளிநாட்டு விஷயத்தை பத்தி? இங்கிலீஷ்ல பேசணும். வாடி இப்படி. அட என்னங்க இங்கிலீஷ்? பட் 3 persons குப்பு. இங்க திக்கு திக்கு திக்கு. அண்ட் தென் ஒன் ஜென்டில்மேன். அந்த ஆள் வந்து நின்னாரு. நின்ன உடனே 3 persons கெட் டவுன். ஃபைட்டோ ஃபைட். சட்டக்கா சட்டக்கான்னு ஃபைட். ஜென்டில்மேன் வின்னு. அதுக்கப்புறம் என்ன? அந்த ஆளு வந்து எங்களை 2 மிரட்டிட்டு கூட இருந்த எங்க பொண்ணை இழுத்துக்கிட்டே ஓடிட்டாருங்க. அடி போடி. நான் சொல்றதுக்குள்ள என்ன? ஓவர் நைட் நோ கேர்ள். ஆமா. யாராவது தவிச்சில்ல. ஆமாங்க. எங்கயாவது போலீஸ்ல சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். ஆமா சார். எல்பாலே. என்னங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் மாறி மாறி பேசி இருக்கோம், நீங்க ஒரே வார்த்தையில எள்ளு பார்லி நிட்டீங்க. எல்பாலே. என்னங்க எதை கேட்டாலும் எள்ளு பார்லிங்கிறான்? அது நம்ம 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை, பார்லி கஞ்சி வச்சு குடிங்கிறான். ஏங்க அப்படியா சொன்னீங்க? ஆமாவா? அடியே, நான் பேசுற இங்கிலீஷ் இவனுக்கு புரியல. இவன் கிட்ட பேசுறதை விட ஏதாவது சோஃபா செட்டு கிட்ட நாம போய் பேசுவோம். அது பதில் சொல்லும். வா. அம்மாடி, அந்த முரட்டாளோட பொடிய எந்த விதமான ஆபத்து இல்லையே. ராத்திரி பூரா நீ வராம நாங்க பயந்த பயம் இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி அவர் ஒண்ணும் கெட்டவர் இல்ல, ரொம்ப நல்லவர். இந்த ஊர்ல நமக்கு என்ன உதவி வேணாலும் செய்வாரு. மறுபடியும் நம்ம அவரை பார்க்கலாம். அப்பா, you are very possessive. பெரிய சுயநலக்காரர். நீங்க போனோன்னு அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டீங்களே. என்ன கட்டத்தாய்க்கு இங்க இந்த கோயில் கட்டினேன். இந்தியாவில் இருக்கிற எங்க சிந்தமாகிட்டே போய் சேர்ந்துடலான்னு ஆசையோட புறப்பட்டேன். பிரயாணத்துக்கு முன்னால நடந்த மருத்துவ பரிசோதனையில எங்க அம்மாவுக்கு இருந்த அதே கேன்சர் வியாதி எனக்கு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டார். நான் என்ன செய்வேன்? என்ன பெற்ற பிள்ளைய போல வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட எங்க சின்னமா படியில வியாதியஸ்தரா எப்படி போய் விழுவேன்? அதனால்தான் நான் இந்தியாவுக்கே போகிறேன். நான் ஒருத்த உயிரோட இருக்கேங்கிறதே அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதுவரைக்கும் அவங்க கூட நான் எந்த தொடர்பும் வச்சுக்கிறேன். ஆனா நீ விட்டாலும் உன் ரத்தம் உன்னை விடாதுன்னு சொல்ற மாதிரி என் தங்கை என்கிட்டே வந்து சேர்ந்துட்டான். மூத்த பிள்ளை தகப்பனுக்கு சமம். நீதான் பக்கத்துல இருந்து அவ கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லாம சொல்லிட்டு எங்க சின்னம்மாவும் என் தம்பியும் கடவுள் ஒரு பெரிய நெசவாளி. எப்பவோ பாதியில விட்டு போன துணியை எடுத்து ஒட்டு போட்டு நூல் மாறாம இழ பிசகாமே ஒரே தரம் ஒரே நிறத்தோட ஒண்ணு சேர்த்துட்டானே. என்ன அலுவலுவா கொள்ற அந்த வியாதியை பத்தி என் தங்கை கிட்ட நான் சொல்ல போறது. அவளுக்கு தெரிஞ்சா துடிச்சு செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நம்ம குடும்பத்து பேர சொன்ன மனிதன் இருக்க மாட்டான், மண்ணுதான் இருக்கும். என் வாழ்க்கையை நான் எப்படி கழிக்கிற பாருங்க. என் வாழ்க்கையை நான் எப்படி கழிக்கிறேன்.
ஆஷா ம், எங்கடி போயிருந்த? என் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போயிருந்தேன். ஒரு பார்ட்டிக்கு போகணும், சீக்கிரம் வர சொல்லியிருந்தேன்ல. பேசிட்டு இருந்தேன், லேட் ஆயிடுச்சு. ம்? என்ன விட உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா போச்சா? என்ன அடிமை மாதிரி நடத்துறீங்க? ஆமாண்டி, நீ எனக்கு அடிமைதான். நீ உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு நடுத்தருவில் நின்னப்போ நான் தாண்டி உனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்தேன். அதனால அதனாலயா நான் சொல்றபடிதான் நீ கேட்டு நடக்கணும். உங்களை விட்டுட்டு நான் போயிட்டா போயிடுவியா? போக விடுவேனா? அதுக்காகவா பல லட்சத்தை செலவழிச்சு ஒண்ணு நான் வச்சிட்டு இருக்கிறேன். ஏய், இன்னும் 10 நிமிஷத்துல நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரல, போ போ. ஐயோ அங்க பாருங்களேன். சீ, என்னடி அயல் நாட்டுக்கு வந்து அத்தான் பொத்தான்னு கூப்பிடுற? டார்லிங்னு கூப்பிடு. இங்க பார், எல்லாம் சேர்ந்து சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்மள அப்படியே மஜாவா சேர்ந்து சரி அது போட்டோம். ஆ. இந்த ஊருக்கு ரோமாபுரின்னு பேர் வச்சாங்களா? அது 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 வந்து அனுமார் சீதையை பார்த்து திரும்பினாரே, ஆ, ஆ. அப்போ இந்த ஊர்ல அவருடைய ரோமம் ஒண்ணு விழுந்து போச்சு கீழே. இங்கயா? இங்க இல்லடி, ஆ. இந்த ஊர்ல விழுந்தது. ஆ. அந்த ரோமத்தை பார்த்து இது ஒரு மாவீரனுடைய ரோமம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆ. இதுக்கு ரோமாபுரின்னு பேர் வச்சுட்டாங்க. அட, அப்பேற்பட்ட வீரனுக்கு இந்த ஊர்ல ஒரு சிலை கூட வைக்கலையா? இந்த கஞ்சி காசுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரே அடி. அது என்னது? யாருடைய சிலை? அதாண்டி அனுமார் சிலை. ஆ? ஆ. ஆமா, உடம்பெல்லாம் அப்படியே தான் இருக்கு, வாழை காணுமே. அது ஊர்ல தருதல பசங்க எல்லாம் வாலாட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வாலியாது. ஆ. இவர் கொடுத்ததுதான். ஆ. அவங்களுக்கு கொடுத்துட்டு இவர் வால் இல்லாம தியாகம் பண்ணி நிக்கிறாரு. ஐயோ, ஏங்க நம்ம ஊர் ஆஞ்சநேயருக்கு இந்த ஊர்ல செலவு வச்சிருக்காங்க, நம்ம ஒரு கற்பூரமாவது கொளுத்த வேண்டாமா? ஏண்டி இது என்ன தஞ்சாவூர் கடற்கரையில போய் கற்பூரம் வாங்குற மாதிரி இங்க கேக்குற? இது இத்தாலி நாட்டினோட தலைநகரம். ஓ, இங்க கற்பூரம் கிடைக்காது, கரப்பான் பூச்சி தான் சரி, கிடைக்கும். கண்ணத்துல போட்டுக்குங்க. வாடி வாடி ஆ, ஆ. வாடி, அவனை போய் தேடுவான். டின், டின், டின். ஹலோ, சுராஜ், நம்ம மார்ட்டினை யாரோ கொண்டுட்டாங்களா? இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் சங்கர், உங்கள் விருந்துல ஒரு குறையும் இல்லையே? ரொம்ப பிரமாதம் சார். ராஜா சாப் பத்தி ஒரு குறை. நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வருஷா வருஷம் எல்லா குடும்பத்தையும் கூட்டி பொங்கல் தீபாவளின்னு கொண்டாடுறாரு, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையான்னு தானே கேட்க போறீங்க? அதுக்குதான் நாங்க இருக்கோம் சார். அவ்வளவு எதுக்கு சார்? என்ன போல அனாதைங்க இந்த வெளிநாட்டுக்கு வந்து படிச்சு பட்டம் வாங்கி இன்னைக்கு கை நிறைய பணம் சம்பாதிக்கிறோம்னா அதுக்கு யார் சார் காரணம்? எங்க ராஜ்குமார் தான். மிஸ்டர் சங்கர், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? என் ஃப்ரெண்டு இப்பதான் பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா. நாம எல்லாம் சேர்ந்து ஒரு சராசரி மனுஷனை தெய்வமாக்க போறோமா? அவர் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனால கேக்குறா. யார் அது? நான் தான் காயத்ரி. ஐ எம் சங்கர். ப்ளீஸ் டு மீட் யூ. ஆமா, நீங்க நாஸ்திகர் இல்லையே. கோயிலுக்கு போறது உண்டு. பொட்டு வைக்கிறது உண்டா? நெத்தில வச்சிருக்கேனே. தலையில பூ வைக்கிற பழக்கம் உண்டா? பொட்டு வச்சிருக்கிறவங்க பூ வைக்காம இருக்க மாட்டாங்க. ஆமா, சாதாரண என்ன பூ எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? ரோஜா, சம்பங்கி, மல்லி, சோன். ஐ see. ஏன் மேடம், ஒரு எருக்கம்பூ அரளிப்பூ இதெல்லாம் தலையில வைக்க கூடாதா? சராசரியா பார்த்தா எல்லாமே மலர் வகை தானே. இதுல ரோஜாவுக்கும் மல்லிக்கும் மட்டும் என்ன தனி ஸ்பெஷாலிட்டி? ஐ மீன், சூட தகுந்த மலர்கள்ங்கிற மாதிரி போற்ற தகுந்த மனிதர்கள் சில பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் எங்க ராஜ்குமார். அவர் சாதாரணமானவர்ல கோடியில ஒருத்தர். நீங்க வேணும்னா பாருங்க மேடம், அவர் வரப்போ உங்களை அறியாமலே நீங்க கையெடுத்து கும்பிடத்தான் போறீங்க.
ஓகே ஓகே எவரிபடி லாஸ் டு லீவ். எல்லாரும் ரொம்ப நாள் வாழணும்னு தான் பிரியப்படுறோம். ஆனா ஒண்ணு, எவ்வளவு நாள் வாழ்றோங்கிறது பெருசு இல்ல, எப்படி வாழ்ந்தோங்கிறதா பெருசு. ஏதோ விழாவை கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுத்து என்ன நானே பெரிய மனுஷனாக்கிக்கிறதா சில பேர் சொல்லலாம். என் பணத்துக்கு தேடிக்கிற விளம்பரம் இல்லை இது. எனக்குன்னு சில பேர் வேண்டாமா? அதுக்காக தான். உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் ஒரு அனாதை. எனக்கு தம்பியோ தங்கையோ உறவினர்களோ யாருமே கிடையாது. An only man in life without love and affection, but only with money. ஒரு நாள் என்ன ஆண்டவன் அழைக்கிற அந்த நாள் நான் அவன்கிட்ட போயிட்டா என்ன பத்தின நினைவுகள் அத்தனை உங்க மனசுல அப்படியே இருக்கணும். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு நிம்மதியான கல்லறை எது தெரியுமா? மக்களுடைய மனசுதான். இன்னைக்கு பொங்கல் நாள். Be cheerful. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். அதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லணும். தயாரா? ஓகே. உலகத்திலேயே உயர்ந்தது எது? இமயமலை சார். இல்லை. தர்மம் சார். நோ. தாய்மை. ட்ரெண்டே. நீதான் சொன்னியாம்மா? இன்னொரு தடவை சொல்லு. தாய்மை சார். அதுக்கு விளக்கம் என்ன? தாய்மையிலேயே தர்மம் அடங்கியிருக்கு சார். ஒரு உயிர் பிறக்க தன் உயிரை கொடுத்து அந்த உயிர் வாழ வாழ்நாளெல்லாம் தன் உயிரை கொடுத்து தன் உயிர் போற நேரத்திலையும் தான் பெத்த உயிரை பார்த்து உடம்ப பாத்துக்கப்பான்னு சொல்ற ஒரே ஒரு உயிர் தாய்மைதான் சார். இந்திய மாணவர்கள் அப்படித்தான் இருக்கணும். இன்னொரு கேள்வி, நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கணும். உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்யான வார்த்தை எது? உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்யான வார்த்தை எது? சாரி சார். இதுவும் தெரியலையா? நான் சொல்லட்டுமா? சொல்றேன். நீடூழி வாழ்கன்னு சொல்றாங்களே, எவ்வளவு பெரிய பொய். யாரு வாழ்ந்திருக்கா? நீங்க இன்னும் தூங்கலையா? நீ நிம்மதியா தூங்க வேண்டாம், அதுக்காக தான் நான் தூங்குறேன். என்ன ஏன் இங்க கொண்டு வந்தீங்க? ஓடி போனவங்க மீண்டும் வந்து தேடி வருவாங்க. இடிகிற வரைக்கும் இங்கே இரு, அதுக்கப்புறம் நீ போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். போக வேண்டிய இடம் எதுன்னு எனக்கு தெரியல. என் குடும்பத்தை அழிச்ச எதிரிங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு புரியல. யாரு உன்னுடைய எதிரிகள்? கடவுள்கிட்ட சொல்ல வேண்டிய கதைய உங்ககிட்ட சொல்றேன். என்ன காரணத்துக்கோ தெரியல, 3 கொலைக்கார பாவிங்க என் குடும்பத்தையே அழிச்சு என் அனாதையாக்கிட்டாங்க. இந்த உலகத்துல அவங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்குற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்க அத்தை அன்னபூரணி அம்மா வீட்டையே தர்மசத்திரமாக்கி ஏழைங்களுக்கு வாரி வாரி கொடுத்த தாராள மனசு, அவங்கள இறக்கம் இல்லாம சுட்டு கொன்னுட்டாங்க. எங்க அப்பா ரொம்ப வெகுளி, அவரை கொடூரமா குத்தி கொன்னுட்டாங்க. எங்க அத்தா மகாராஜன் பெரிய போலீஸ் ஆபீசர், நியாயத்துக்காகவே வாழ்ந்தாரு. அவரையும் அக்கிரமமா அநியாயமா சுட்டு கொன்னுட்டாங்க. கடைசியா எங்க அக்கா அத்தானியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு என்னென்னமோ கனவு கண்டா. அவளை அவங்க 3 பேரையும் உனக்கு அடையாளம் தெரியுமா? நல்ல அடையாளம் தெரியும். எங்க பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். போய் தூங்கு, காலையில் பேசிக்கலாம்.